Hello friends, வணக்கம். Welcome to my channel Me and Mom stars. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு ஸ்பைசி பவுடர் ஒன்னு பண்ண போறோம். அதுக்கு தனியா, வரமிளகாய், மிளகு இது எல்லாமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தனியா போட்டு கொஞ்சம் சூடான உடனே மிளகாவையும் மிளகும் போட்டு வறுத்துக்கோங்க. இது எதுவுமே தீயாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் ஃப்ரைக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. காரத்துக்கு இந்த ஸ்பைசி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பைசி பவுடரை நீங்கள் நிறையா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் சிக்கன் வறுக்கும் போது, உருளைக்கிழங்கு வறுக்கும் போது இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆற வச்சு அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக ஊற்றினா தான் இந்த ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும். கூடவே 5 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை போட்டு நல்லா பொரியட்டும். ஆனியனை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஆனியன் எடுத்திருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கனோட லெக் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த குவான்டிட்டிக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 ஆனியனை பெருசாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி நல்லா பொடி பொடியாக சீவி வச்சுக்கோங்க. அதேமாதிரி முழு பூண்டு பெரிய சைஸை எடுத்து அதையும் பொடி பொடியாக தேங்காய் துருவில் திருவி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறது கிடையாது. இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃபைனாக குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் இஞ்சியும் பூண்டும் போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. கூடவே இஞ்சியும் பூண்டும் போட்டு நல்லா ஆயில் வெளியில் வர வரைக்கும் வதக்கணும். இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு 1/2 hour ஆகும். நீங்கள் இன்னும் டைம் சேவிங் பண்ணணுன்னா சிக்கனோட லெக் பீஸை குக்கரில் போட்டு கொஞ்சமாக 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணிங்கன்னா டைம் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாகும். நான் இன்றைக்கி டைரெக்டாகவே சிக்கனை வேக வைக்க போகிறேன். 2 சின்ன தக்காளியை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் கீரல் போட்டு வச்சுருங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. கூடவே எடுத்து வச்சுருக்கிற லெக் பீஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. சிக்கன் நல்லா வேகணும். நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி திருப்பி போடலாம். நீங்கள் தண்ணி பத்தலைன்னா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்பைசி பவுடரை 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி பவுடரும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. நீங்கள் 10 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரும் சிக்கன்லாம். இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கேஸ் ஆனில் இருக்கும் போது ஹனி போடாதீங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஹனியை ஊற்றி அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம ரெடி பண்ண ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Me and Mom ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.